எது நல்ல அரசியல்னா நீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கு, தேடி போங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏங்க ஒருத்தன் கண்ணை பார்த்தா பொய் சொல்றது தெரியல உங்களுக்கு இல்லையா? இல்லை, ஆணுக்கும் சொல்றேன் பெண்ணுக்கும் சொல்றேன் ஐ லவ் யூ அப்படின்ட்டா இவன் பொய் சொல்றாங்கிறது உடனே தெரியுது இல்லை? ஆணுக்கும் தெரியும் பெண்ணுக்கும் தெரியும். அரசியலும் அதே மாதிரி தான். நிறைய புழுகுணிகள் வந்து சொல்லுவாங்க உனக்காகத்தான் உனக்காகத்தான். சரிப்பா எனக்கு கண்ணு கூசுது, உன் தங்க மோதிரமெல்லாம் எனக்காகத்தான் பண்றேன் உனக்காகத்தான் பண்றேங்கிற ஒரே தங்க டால் அடிக்குது, நீ யாருக்காக பண்றதுன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா மனசுக்குள்ளையாவது? ஆக உங்களுக்கு நல்ல அரசியல்வாதி யாரு, மக்களுக்காக உழைப்பவன் யாரு என்னும் அடையாளம் கண்டுகொள்ளும் வயது வந்து விட்டது. எல்லாரும் பின்னாடியும் மந்தையா போனீங்கன்னா இன்னொரு ஆட்டுடைய வால் தான் தெரியும் உங்களுக்கு, எதிர்காலம் தெரியாது. நீங்கள் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் பாதையில் செல்ல வேண்டும். முன்னாடி மந்தை இல்லையே பயமா இருக்க அப்படின்னா தைரியமா போங்க, வேறொரு மந்தை உங்க பின்னாடி வரும். நீங்கள் போகும் பாதை சரியாக இருந்தால் இவனுக்கு தாண்டா தெரியுது இவளுக்கு தாண்டா தெரியுது பாதை எதுன்னு, பேசாம இவ பின்னாடியே போவான்னு உங்க பின்னாடி ஒரு மந்தை வரும். மந்தைகளாக மாறிவிடாதீர்கள். உங்களுக்கு மேய்ப்பர் தேவை இல்லை, நீங்கள் அனைவருமே மேய்ப்பர்கள் தான். இன்னொன்னு சொல்றேன், இப்ப சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம், இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனால என்ன கெடுதல் அப்படின்னா, வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து ஒரு சன்ரைஸ் பார்க்குறோம் இல்லையா? நான்லாம் கன்னியாகுமரியில் போய் அந்த சன்ரைஸை பார்க்கும்போது எனக்கு வயத்துக்குள்ள பட்டாம் போச்சு. முறையாக பார்க்கும்போது 10 வயசு தான். அப்புறம் முறையாக கண்ணதாசன் அவர்கள் கவிதையை சொல்லி நான் கேட்கும்போது புல்லரிச்சது எனக்கு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான. முறையாக ஒரு பெண்ணிடம் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது இருந்த உணர்வு இருக்கு தெரியுமா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. முறை உன்னை பெற்றதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு எங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு வாட்டி தான் கேட்டிருக்கேன் அந்த நான். ஆனா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த இதெல்லாம் நீங்க டெய்லி ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேல்யூ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அதுக்கான வேல்யூ குறைவே கிடையாது. போனை தொலைச்சிட்டாலே உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஐயோ அப்படின்னு தோணும். தயவு செய்து அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைட்டில் போடுவாங்க, அப்புறம் ஆள் யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் இவன் கெட்டவன் இவன் நல்லவனை கெட்டவன் கெடுக்க பார்க்குறான், இருந்தாலும் நல்லவன் போராடுறான், கடைசியில் 2 பேரும் மோதி நல்லவன் வெற்றி பெறான். உனக்கு எடுத்ததுமே கிளைமேக்ஸ் பார்க்கணும். ஸோ கதை தெரியாது, கிளைமேக்ஸ் மாத்திரம் தான் புரியும். 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தன் ஜெயிச்சான், அவ்வளவுதான் தெரியும். ஏன் ஜெயிச்சான்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் நேர கிளைமேக்ஸுக்கு போக முடியாது. ஒரு பொண்ணை பார்த்ததும் குழந்தை கையில் இருக்குன்னா என்ன கதி? அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது அந்த வாழ்க்கை. புரியுதுங்களா? தெர் இஸ் அ ப்ராசஸ். அதை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு ஊக்கியாக உதவியாக வேணா இந்த ரீல்ஸ் இருக்கலாம், அவ்வளோதானே தவிர இதுவே வாழ்க்கையாக இருந்ததுன்னா போர் அடிக்கும். அப்போ நிஜமா ஒன்றை பார்க்கும்போது இதைத்தான் பார்த்துட்டேன்னு தோணும். அதை மிஸ் பண்ணி நடந்து போயிடுவீங்க. அதுக்காகத்தான் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்கிற. There is a time where you will have to touch the tree instead of seeing it. You will have to tell the actual girl instead of seeing someone telling somebody else that I love you. அதான் ரீல்ஸில் நடக்கும். If you are getting into a fight, நீ போடணும் அந்த சண்டையை. அப்பதான் அதுல வெற்றியா தோல்வியாங்கிறதே உங்களுக்கு புரியும். இன்னொருத்த சண்டையில் ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு புரியாது. ஜாலியா இருக்க நம்மளும் போடலாமேன்னு தோணும். இவைதான் இந்த ரீல்ஸின் கெடுதி. மற்றபடி நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிறது. என் கல்வி தொடர்வது இந்த டெலிஃபோனால் தான். அதற்கு நான் நன்றி சொல்வேன். ஆனால் அவ்வளவு பசித்த எனக்கே
3 மணி நேரத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன்.